ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரி சம்பத்குமாருக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் 10 லட்சம் ரூபாய் செலுத்த தோனிக்கு ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் செந்தில்குட்டி. செந்தில்குட்டி, முழு விவரம் என்ன? சென்னை அணி வீரர் மகேந்திர சிங் தோனிக்கும் தொடர்பு இருப்பதாக ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரி சம்பத்குமார் தனியார் தொலைக்காட்சி விவாத நிகழ்ச்சியில தெரிவித்திருந்தார். இது தனது நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்த கூறி 100 கோடி ரூபாய் மான நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து சம்பத்குமாருக்கு எதிராக தோனி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். கடந்த 2014ஆம் ஆண்டு தாக்கல் செய்யப்பட்ட இந்த வழக்குல தொடர்புடைய சிடியை எழுத்து வடிவமாக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அதற்கான கட்டணத்தை செலுத்த வேண்டும் என நிபந்தனையும் விதிக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி மஞ்சுளா வழக்கு தொடர்பான சிடியை எழுத்துப்பூர்வமான வடிவமாக மாற்றுவதற்கும் மொழிபெயர்ப்பு செய்வதற்கும் தட்டச்சதற்கும் முழு நேரத்தை ஒதுக்க வேண்டியுள்ளது. இதற்காக 3 முதல் 4 மாதங்கள் மொழியாக்கம் செய்யப்படும் ஆவணங்கள் நகல்கள் எடுக்க கூடுதல் செலவினம் ஏற்படுகிறது என்று குறிப்பிடப்பட்டது. இதனால் மொழியாக்கத்துக்கான கட்டணமாக 10 லட்சம் ரூபாயை தலைமை நீதிபதி நிவாரண நிதிக்கு மார்ச் 12ஆம் தேதிக்குள் மனுதாரரான மகேந்திர சிங் தோனி செலுத்த வேண்டும் என்று உத்தரவிட்ட நீதிபதி மொழியாக்க பணிகளை மார்ச் 3வது வாரத்துக்குள் முடிக்க வேண்டும் என்று தட்டச்சருக்கு உத்தரவிட்டு வழக்கின் விசாரணை மார்ச் 12ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி செந்தில்குட்டி.